Ratio of the radii. 3 circles of equal radii touch but not cross each other externally. So, அப்போ நம்ம 3 circles கன்சிடர் பண்ணிக்கணும். எப்படி இருக்கணும்னா அந்த 3 circles they touch each other. அப்போ அதில் ஒரு சர்க்கிள் எடுத்தோன்னா அது மற்ற ரெண்டுத்தை டச் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டையும் தேர்டையும் டச் பண்ணும். தேர்ட் சர்க்கிள் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் டச் பண்ணும். இந்த மாதிரி 3 circles இருக்கணும். ஸோ பெட்டர் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆஸ் யூல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்லைட் எடுத்துப்போம். சரி, எஸ். ஸோ முதல்ல கேர்ஃபுல்லாக அந்த 3 circles வரைஞ்சிப்போமே. ஓகே, டன். சரி, எஸ். ஸோ நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது சர்க்கிள் 1, இது சர்க்கிள் 2. ஸோ டச் தான் இது. ஓகே, அது கிராஸ் ஆகலை. ஸோ டயக்ராம் கூட கேர்ஃபுல்லாக வரையணும். அண்ட் இது சர்க்கிள் 3. ஸோ இந்த மாதிரி 3 circles இருக்குது. அண்ட் இன்னொன்று கிளியராக கொடுத்துட்டாங்க. என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல் ரேடியை. அப்போ இந்த 3 circleஸோடைய ரேடியஸுமே ஈக்குவல். ஸோ அப்போது இதோடைய சென்டர் சப்போஸ் நான் இந்த 3 circleஸோடைய சென்டரையும் மார்க் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த 3 dots நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஆப்வியஸ்லி அது ஒரு ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஏன்? பிகாஸ் ஆல் 3 sides ஆர் ஈக்குவல். ரேடியஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 3 sidesமே கூட கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஜென்ரல் கெஸ், அவ்வளோதான். சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த ரேடியஸை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துப்போம். எக்ஸ் எல்லாமே எக்ஸ் தான். சரி, ஓகே. அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோடைய சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு சொல்லி ஆகிடும். ஃபைன். வேறு என்ன இருக்குது? 2 other circles x and y are drawn such that both touch but not cross, okay, each of the 3 previous circles. ஸோ அப்போ நம்ம இன்னொரு 2 circles வரையணும். அது எப்படி வரையணும்? நம்ம வரையக்கூடிய இப்போ இந்த 2 circles புதுசான 2 circles அகெயின் இந்த 3 circle டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம 2 circles வரைய போகிறோம். அதில் ஒரு சர்க்கிள் வரைகிறது எப்படி வரையணும்? அந்த சர்க்கிள் இந்த 3 circlesையும் டச் பண்ணணும். இன்னொரு ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிளும் இந்த 3 circlesஸை டச் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி வரையலாம்? இப்போ நான் இதை ப்ராப்பராக இமேஜின் பண்ணுறதெல்லாம் இருக்கேன். சரி, இப்போ நான் வரையக்கூடிய ஒரு சர்க்கிள் இந்த 3 circlesஸை டச் பண்ணுற மாதிரி நான் வரையணும் அப்படின்னா நான் எப்படி வரையலாம்? இப்போ எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த 3 circleக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் அந்த சர்க்கிளை வரையலாம். இப்போ நான் வரைகிற இந்த சர்க்கிள் டெஃபினெட்லி இந்த 3 circle டச் பண்ணணும். இது ஒரு பாசிபிலிட்டி. வேறு ஏதாச்சும் இருக்கா? இருக்கே. உள்ளே வரைஞ்ச மாதிரி, உள்ளே இந்த 3 circle டச் பண்ணுற மாதிரி வரைஞ்ச மாதிரி வெளியிலையும் இந்த 3 circle டச் பண்ணுற மாதிரி வெளியில் ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று வரையலாம். ஸோ அப்போ அதையும் நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஸோ நவ் இட் இஸ் வெரி கிளியர். இந்த 2 circles தான் அந்த 2 circles, புதுசான 2 circles. ஸோ டயக்ராமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து வரையணும். அது ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் டயக்ராமை விட அந்த மெஷர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பியூர் மென்சுரேஷன் கொஷின். ஸோ கேல்குலேஷன் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த மெஷர்ஸ் ஆகட்டும், லென்த் ஆகட்டும், ஆங்கிள்ஸ் எங்கேயாச்சும் டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த ஆங்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக டிஃபைன் பண்ணி தான் அந்த கொஷனை சால்வே பண்ண முடியும். அதனால் ஸோ எஸ், டன். இப்போ 2 circlesஸாக வரைஞ்சாச்சு. உள்ளே ஒரு சின்ன சர்க்கிள், வெளியே ஒரு பெரிய சர்க்கிள், இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ இதான் அந்த 2 circles எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் மோர் தேன் த ரேடியஸ் ஆஃப் ஒய், அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வெளியே இருக்கிற சர்க்கிள் தான் எக்ஸ், உள்ளே இருக்கிற சர்க்கிள் அந்த சின்ன சர்க்கிள் தான் அந்த ஒய். Question, then the ratio of the radii of x and y is what? So இதோட radius is to இதோட radius என்ன அப்படிங்கிறத இந்த கொஷின். நைஸ், இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இப்போ இனிமேல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சால்விங் பார்ட்குள்ளே இறங்க போகிறோம். சரி, ஒரு இன்னொன்று நம்ம பண்ணிப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிள்ஸ் இருக்குல்லையே அதோட ரேடியஸை அசியூம் பண்ண மாதிரி இந்த சின்ன சர்க்கிள் அண்ட் பெரிய சர்க்கிள் அதோட ரேடியஸையும் நம்ம அசியூம் பண்ணிப்போம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, எஸ். ஓகே, எப்படி எடுத்துக்கலாம்? இந்த சின்ன சர்க்கிள் ரேடியஸை வந்து சம் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸ்மால் ஆர்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதாவது ஒய் தான் சின்ன சர்க்கிள், ஒய்யோட ரேடியஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். எக்ஸ் தான் பெரிய சர்க்கிள், அதை கேபிட்டல் ஆர்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அப்போ கொஷின் என்ன? ரொம்ப சிம்பிள். கொஷின் வந்து ஆர் பை ஆர் என்ன, ஆர் ஆர் இஸ் டு ஆர் என்ன அப்படிங்கிறத இந்த கொஷின். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி, பாயிண்ட் நம்பர் 2 நம்ம இன்னொன்று யோசிக்கணும். இப்போ இந்த 2 circle நம்ம வரைஞ்சிட்டோம். அந்த 2 circlesஸை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு கிளியராகவே சொல்லலாம். அந்த 2 circleமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அதாவது சின்ன சர்க்கிளோடைய சென்டர் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் பெரிய சர்க்கிளோட சென்டரும் இருக்கும். எப்படி அதை அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியும்? சரி, எஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பார்ப்போம். இப்போ இந்த சின்ன சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் இந்த 3 circle டச் பண்ணி இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு அது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி தானே இதுவும் அதோட சர்க்கிளும் அங்கே தானே, அந்த சென்டர் அதோடைய சென்டரும் அங்கே தானே இருந்தாகணும், பெரிய சர்க்கிளும். ஏன்னா அதுவும் 3 டச் பண்ணியிருக்கு. அதுவும் அதே போல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தோடைய சென்டரும் ஒரே பாயிண்ட் தான். 2 வேறு வேறு பாயிண்ட்ஸாக இருக்கவே முடியாது.
ஒரே பாயிண்டில் தான் இருக்கும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ இது ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அண்ட் பெரிய சர்க்கிள்ஸோடைய ரேடியஸை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இது கேபிட்டல் ஆர், இப்படி வரைகிறது கேபிட்டல் ஆர். சூப்பர், நைஸ், சூப்பர். எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொஞ்சம் ஓரளவு கிளியராக வந்தாச்சு. ஸோ அது ஆறுனா அப்போ இதுவும் ஆறு தான், இந்த மெஷரும் ஆறு தான். சரி, ஓகே, இது எல்லாமே ஆறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து இன்னர் சர்க்கிள், இன்னர் ரெட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வரைகிற மெஷர் ஸ்மால் ஆர், அதுலேருந்து வெளியே வரைகிறது கேபிட்டல் ஆர். சரி, டன், ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இந்த ரேஷியோ வேணும். இப்போ நம்ம இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள்ஸோடைய இது திங்ஸையும் யூஸ் பண்ணிப்போம், அந்த ட்ரையாங்கிளும் நம்ம ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆர்க்கும் கேபிட்டல் ஆர்க்கும் ஒரு ரிலேஷன் ஒன்று கொண்டு வந்துடலாம். என்ன கொண்டு வரலாம்? ஸோ கேபிட்டல் ஆர் ஷுட் பி ஈக்குவல் டு, இப்போ இது ஃபுல் லைன் ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்குது, அதில் என்ன இருக்குது, இது ஃபுல்லாக தான் ஆர், இது அப்படியே இந்த மெஷர் அப்படியே வந்து கேபிட்டல் ஆர். அதில் என்னென்னலாம் இருக்குது, ஒரு ஸ்மால் ஆர் இருக்குது, ஆர் ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த 3 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டரும் இருக்குது. இதோட ரேடியஸ் தான் எக்ஸ்ன்னு தெரியுமே, அப்போது 2x இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், ஆர் ப்ளஸ் 2x. இது நமக்கு ஒரு மெஷர், இது வந்து நம்மளுக்கு ஒரு ரேஷியோ, ஒரு ரிலேஷன் அப்படின்றது கிடச்சாச்சு. சரி, ஓகே, ஃபைன். பட் இது மட்டும் ஆன்சர் பண்ணுறதுக்கு பத்தாது, நம்ம வேறு சம்திங் எல்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். என்ன வேறுன்னு எடுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹெல்ப் எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள்லேருந்து வேறு ஏதாவது ஒரு பார்ட்டாக எடுத்து அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பார்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இல்லைனா இந்த ஆங்கிள் பற்றி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதான் நான் இப்போ பாயிண்ட்ஸை நான் நேம் பண்ணிடுறேன். சப்போஸ் இந்த பாயிண்ட்டை இந்த உள்ள அந்த சென்டர் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த கான்சென்ட்ரிக் சென்டர் இருக்கு இல்லையா, அதை ஓ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்ஸை ஏ அண்ட் பி நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ ஓஏபி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அது என்ன மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க முடியுதா? அது ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஏன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? பிகாஸ் ரொம்ப சிம்பிள், 2 சைடு 2 ரேடியஸ் இருக்குது, ஈக்குவல் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். கூடவே நடுவில் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதாவது ஏஓபி அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? அதுவும் ரொம்ப சிம்பிள், டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரி. இது ஒரு ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள். கரெக்டாக அப்போ உள்ள 360/3 120 டிகிரிஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த 120 டிகிரி இங்கே பெருசாக நான் நோட் பண்ணிக்கிறேன். 120 டிகிரின்றது இந்த ஆங்கிள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கிளியராக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஓலேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து சம் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். அதாவது ஓஏசி. இப்போ ஓஏசியை நான் தனியாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டேன். இது ஓ, அப்புறம் இது ஏ, இது சி. அப்போ இந்த ஆங்கிள் ஃபுல்லாக 120 அப்படின்னா இது பைசெக்ட் பண்ணியிருக்கும் இந்த வரைகிற பர்பெண்டிகுலர். அப்போ இது என்னவாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். அப்போ இது 30 டிகிரியாக இருக்கும். சூப்பர், ஓகே, எவ்ரிதிங் கிளியர். வேறு என்னெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இதில் நமக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்த பார்ட் அதாவது ஓஏ இருக்கு இல்லையா, ஓஏ என்னன்றது நமக்கு தெரியும். ஓஏன்றது இங்கே இருக்கிற அந்த ஸ்மால் சர்க்கிளுடைய ரேடியஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் அப்படின்னா ஆர் ப்ளஸ் எக்ஸ், இது ஆர் ப்ளஸ் எக்ஸ். அண்ட் அது கூடவே நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏசியோட வேல்யூ என்ன, அது வந்துட்டு எக்ஸ், அதாவது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எக்ஸ். சரி, டன், சூப்பர். இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. வேறு என்ன சொல்லலாம், இது ஒரு ட்ரையாங்கிள், அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 30 60 90. 30 60 ட்ரையாங்கிள் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். 30 60 90யோட ட்ரையாங்கிளோட ரேஷியோ என்னவாக இருக்கும், 1:√3:2. அதாவது ஆப்போசிட் டு 31, ஆப்போசிட் டு 60 இஸ் √3, ஆப்போசிட் டு 90 இஸ் 2. இது சொல்லிடலாம். இப்போ நமக்கு இந்த 2 சைட்ஸு தெரியும். இப்போ அது ரேஷியோவும் தெரிஞ்ச மாதிரி இப்போ இதை வச்சு நம்ம அங்கே இன்னொரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது இந்த ஸ்மால் ஆருக்கும் ஸ்மால் எக்ஸுக்குமான ரிலேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷன் வந்தாச்சு. இப்போ இங்கே இன்னொரு ரிலேஷன் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். சரி, இந்த ரிலேஷன் நம்ம பில்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா? சரி, எஸ், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/√3 கிடைக்கும். சூப்பர், சக்ஸஸ். இப்போ இது கிடச்சாச்சு. அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர் plus x is equal to 2/√3x or r is equal to 2/√3x minus x. இதான். ஸோ r in terms of x நம்ம எழுதியாச்சு. சரி, இப்போ இதை கரெக்டாக இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வரும், கேபிட்டல் R is equal to இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2/√3x minus x plus 2x. அப்போ கேபிட்டல் R is equal to
2 by root 3x plus x minus x plus 2x plus x ஆகிடும். அப்போ capital R is equal to இது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி capital R and small r ரெண்டுத்தையுமே in terms of x நம்மளால் எழுத முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ரேஷியோ என்னன்றதை சொல்லணும். ரேஷியோ ஆஃப் திஸ் இஸ் டு திஸ், அதாவது capital R is to small r, இதுதான் நமக்கு தேவையே. அப்போ r by r என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரி, இன்னொரு ஃப்ரெஷ் ஸ்லைடு நம்ம எடுத்துப்போம். ஸோ r by r என்னன்றது பார்க்கணும். ஸோ மறுபடியும் அகெயின் r என்ன, கேபிட்டல் R என்ன, இது 2 by root 3x plus x, 2 by root 3x plus x by அது 2 by root 3x minus x. ஸோ அதையும் நோட் பண்ணிப்போம், 2 by root 3x minus x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தால் ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் r by r is equal to, நம்ம எக்ஸை ஒரு காமன் ஃபேக்டராக வெளியே எடுத்துடலாம். எக்ஸை இங்கே வெளியே எடுத்துனா நம்மளுக்கு 2 by root 3 plus 1 கீழே 2 by root 3 minus 1 அப்படின்னு சொல்லி கிடச்சாச்சு. எக்ஸ் எடுத்துடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ r by r is equal to, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமே. மேலே எல்சிஎம் கீழே எல்சிஎம் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன ஆகிடும், 2 plus root 3 ஆகும் by 2 minus root 3 ஆகும். ஸோ இதான் ஃபார்மேட். சரி, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கான்ஜுகேஷன் எடுக்கலாம் ரெண்டு சைடும், அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரை கான்ஜுகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 plus root 3 by 2 minus root 3 into கீழே நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ கான்ஜுகேட் பண்ணும்போது நம்ம அந்த ஆப்போசிட் சைன் எடுக்கணும், 2 plus root 3 by 2 plus root 3 எடுக்கணும். ஸோ அப்போ r by r is equal to, மேலே நமக்கு என்ன வரும், 2 plus root 3 the whole squareன்னு ஆகும். அப்போது 2 square 4, root 3 square is 3 plus 2 into 2 into root 3, அப்போது 4 root 3ன்றது மேலே வந்துடும் by கீழே this is a plus b into a minus b. அப்புறம் நமக்கு என்ன வரும், a ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் மைனஸ் root 3 ஸ்கொயர் அப்படின்றது வரும். ஸோ ஃபைனல் ஃபார்மேட் r by r is equal to, மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆகும், இது 4 plus 3 வந்து இது 7 plus 4 root 3 அப்படின்னு ஆகிடும். டிவைடட் பை கீழே நம்மளுக்கு சிம்பிள் 2 square 4 minus root 3 square is 3, 4 minus 3 இது 1 ஆகிடும். அப்போது ஃபைனலி r is to r is equal to 7 plus 4 root 3 is to 1 அப்படிங்கிறது வரும். ஸோ ரொம்ப லாங் ப்ராப்ளம், நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 சர்க்கிள்ஸ் அதோட ரேடியஸை வச்சு எக்ஸ்ன்னு வச்சு, அப்புறம் அங்கே ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுங்க அந்த அந்த உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி வெளியே ஒரு பெரிய சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி இதோட ரேடியஸ் ஸ்மாலர், அதோட பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அதை வச்சுக்கிட்டு ஸ்மால் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமும் பிக் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாமும் எழுதுகிறோம். வித் த யூஸ் ஆஃப் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணுறோம். கடைசியாக r by r சால்வ் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 7 plus 4 root 3 is to 1 அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளவும் பண்ணியிருக்கோம். ஆன்சரை பார்த்துருவோம், முதல்ல செக் பண்ணிப்போம். ஆப்ஷன் சியில் இருக்குது நம்ம ஆன்சர் இருக்குது, 7 plus 4 root 3 is to 1. ஸோ இருக்குது. ஸோ ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கலாமே. பர்ஃபெக்ட்லி ரைட், ஆப்ஷன் சி 7 plus 4 root 3 is to 1 is the right answer.